ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். அண்மையில் நடந்து முடிஞ்ச வங்கதேச தேர்தல், இதை பற்றி ஏற்கனவே முன்னாடி ஒரு காணொளி போட்டிருந்தேன். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கப்புறம் நம்ம சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கிறது. இது எப்படி நம்ம நாட்டுக்கு சில ஆபத்துக்களை இந்த தேர்தல் ஏற்படுத்தும், இந்த தேர்தல் முடிவுகள் என்பதை நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த தேர்தலில் இப்போ நம்ம என்ன, பிஎன்பி பார்ட்டி, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி விஜயித்து விட்டது. அதே நேரத்தில் ஜமாத்தில் இஸ்லாமி தோற்றுவிட்டது அப்படிங்கக்கூடியதை பார்த்து பலர் அதில் பரவாயில்ல, அடிப்படைவாத கட்சி தோத்துருச்சு அப்படின்னு பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம இதில் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் ஜெயித்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பங்களாதேஷில் 60 சில்லற மாவட்டங்கள் உண்டு. அதை ஒவ்வொரு ரீஜியனாக பங்களாதேஷை பிரிப்பாங்க. அப்போ நமக்குள்ள மேற்கு வங்கத்தை தொட்டு இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த பக்கம் கீழே, அதாவது தென் மேற்கு பகுதி, பங்களாதேஷின் தென்மேற்கு பகுதி அப்படிங்கக்கூடிய இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு குல்னான்னு பேர். இந்த குல்னாங்கக்கூடிய பகுதி. அடுத்தது மேலே போனீங்கன்னா ராஜஷாஹி அப்படிங்கக்கூடிய பகுதி வரும். இது கிட்டத்தட்ட நம்ம சிக்கன் நெக்கு கிட்ட வரும். இது உங்களுக்கு வடமேற்கு பகுதி பங்களாதேஷோடது. அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா ரங்பூர் அப்படிங்கக்கூடிய பகுதி. இந்த ரங்பூருங்கக்கூடியது என்ன வரும் அப்படின்னா, அசாம், மேகாலயா இந்த 2 மாநிலங்களை ஒட்டி வரக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 3 பகுதிகளில் தான் அதிகமாக இந்த ஜமாயத்து இஸ்லாம் அப்படிங்கக்கூடிய இந்த கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக இன்னும் தெளிவாக சொல்ல போயாச்சுன்னா, இந்தியாவுக்குள்ள அசாம், இந்தியாவின் மேற்கு வங்கம், இந்தியாவின் மிசோரம், மேகாலயா, இந்த 3 மாநிலங்களை ஒட்டியுள்ள இந்த பார்டர் ஸ்ட்ரீட்ஸ் என்ன உண்டோ அது எல்லாத்துலேயும் ஜமாயத்துல் இஸ்லாமி ஜெயித்திருக்கிறது. அப்புறம் சிலகத்துக்கிட்ட ஒரு இடம் ஜெயிச்சிருக்கு. அது அசாமுக்குள்ள இன்னொரு பகுதியில் தான் வரும். சிலகத்துங்கக்கூடியது பொதுவாக இந்துக்கள் அதிகமாக இருந்த ஒரு மாநிலம். நமக்குள்ள முட்டாள்தனத்தினால அது வங்கதேசத்திற்கு அன்று சென்றது, பாகிஸ்தானுக்கு போச்சு. ஸோ அதில் ஒரு சீட்டு அசாமுக்குள்ள பார்டரில் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. திரிபுரா பக்கத்தில் பார்டரில் 1-2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த எல்லா பார்டர் சீட்டில் ஜமாயத்துல் இஸ்லாமி ஜெயித்திருக்கிறது அப்படிங்கக்கூடியதை பார்க்கும்போது, இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த பார்டர் பகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸும் துலுக்கர்களும் அதிகமாக ஜெயித்திருக்கிறார்கள் வங்கதேசத்து, நமக்குள்ள மேற்கு வங்க பகுதியிலையும். இது எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இன்னைக்கு கிராஸ் பார்டர் ஆர்ம்ஸோ இல்லை கிராஸ் பார்டர் டெரரிசம் இங்கேருந்து இந்த பக்கம் போகிறதுக்கோ, இல்லை வேற சில கடத்தல்களுக்கோ, இல்லை தேச விரோத நடவடிக்கைகளுக்கோ ஏற்ற மாதிரியாக இந்தியாவுக்குள்ள நமக்குள்ள எல்லை பகுதியும் பங்களாதேஷுக்குள்ள எல்லை பகுதியும் அடிப்படைவாத இஸ்லாமியர்களால் இன்று சூழப்பட்டிருக்கிறது. இன்று அவர்களின் ஆதிக்கம் இந்த பகுதிகளில் செலுத்தப்படுகிறது அப்படிங்கக்கூடியதை பார்க்கணும். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்து இங்கக்கூடியதை நம்ம உணரணும். ஏன்னா இப்போ எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவே அந்த ஜமாத் இருக்குன்னா, அப்போ அந்த இடத்துல இருக்கிறவங்கலாம் எந்த அளவு இந்த ஜமாத்தை ரேடிகலைஸ் பண்ணி வச்சிருந்தா இந்த கட்சி ஜெயிச்சிருக்கும். அதே மாதிரி இந்த பக்கம் மால்டா, இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட், பர்கானாஸ், 24 பர்கானாஸ், இந்த சைடெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த 2 பக்கமும் இந்த மாதிரி இருக்கிறதுங்கக்கூடியது இந்தியாவுக்கு ஒரு பேர் ஆபத்தான விஷயமாக பார்க்கப்பட வேண்டும்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ட்ரெண்ட் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில், தமிழ்நாட்டில் வங்காள விரிகுடா கடலை ஒட்டி துலுக்கனுக்குள்ள ஆதிக்கம் அதிகப்படுத்தப்பட்டு வருகிறது. இதே நேரத்தில் இலங்கையில பார்த்தீங்கன்னா, இந்தியாவை ஃபேஸ் பண்ணக்கூடிய கடல் பகுதிகளில் துலுக்கனுக்குள்ள ஆதிக்கம் பெருகி வருகிறது. அப்போ 2 பக்கத்துலையும் இதே மாதிரியான ஒரு சூழல் வருகிறது. நீங்க ராஜஸ்தான் பக்கம் போனீங்க அப்படின்னா, பாகிஸ்தான் பார்டரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் பார்த்தீங்கன்னா, நீங்க உயரமான மினார்கள், அதாவது பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்கக்கூடியதுல நம்ம இதெல்லாம் அங்க கவனிக்க முடிகிறது. அப்போ அந்த பக்கம் பாகிஸ்தான் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்தியா வேற நாடுகளால் சூழப்படுகிறது என்பதை விட, இந்த மாதிரியான நமது அண்டை நாடுகளும் அந்த இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் இங்கு அடிப்படைவாத இஸ்லாமிய அமைப்புகள் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளும் இந்த மாதிரியான பார்டர் ஏரியாவில் வலுப்பெற்று வருகிறார்கள். இப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது சாதாரண ஒரு தேர்தல் முடிவு தான்.
ஆனால் இந்த தேர்தல் முடிவிலிருந்து எப்படி திட்டமிட்டு மத அடிப்படைவாதம் நம் பாரதத்தை சூழ்ந்திருக்கிறது, எப்படி இந்த மத அடிப்படைவாதம் ஒரு பெரும் பாதுகாப்புக்கு சவாலான விஷயமாக இது உருவாகி வருகிறது என்பதையும் இந்த தேர்தல் முடிவுகள்ல இருந்து நம்ம கவனிக்கணும். இப்ப கூட இந்த தேர்தல் முடிவுகள்ல வந்த உடனே யூனுஸ் பேசும்போது ஒரு விஷயம் என்ன சொல்ற அப்படின்னா, இப்போ இந்த 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ் இவங்களுக்கும் பூட்டான், நேபாள், பங்களாதேஷ் நம்ம எல்லாருக்கும் ஒரு காமனாக நம்ம எல்லாம் எக்கனாமிக்கலாக வளரணும். அதனால நம்ம இந்த ரீஜியனை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ரீஜியனை நம்ம ஒரு காமன் குரோத்துக்கான ஒரு என்டிட்டியாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியாக யூனிஸ் இடையில் பேசியிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்களுக்குள்ள லார்ஜர் ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் இந்த சிக்கன் காரிடோரை உட்பட்ட இந்த பகுதிகள் இருக்கின்றன. இப்போ யோசனை பண்ணி பாருங்க, இந்த ஜமாயத்தை இஸ்லாமுக்குள்ள இந்த வெற்றி நமக்குள்ள பார்டர் ஸ்டேட்டை ஒட்டி இந்த பின்னணியில ஏற்கனவே சிக்கன் காரிடோரில் ஜார்க்கண்டில் நடந்த ஒரு தற்கொலைக்காக நடந்த ஒரு கலவரம், அதில் அந்த சிக்கன் காரிடோரை மொத்தமாக தடுப்பதற்காக முஸ்லீம்கள் பண்ணிய முயற்சி, இந்த பேக்ரவுண்டில் இன்னைக்கு யூனிஸுக்குள்ள பேச்சு. இதே யூனிஸுங்கிறது சைனா போகும்போது இந்த மேப்பை கூட சைனாவில் காட்டினாருங்கக்கூடிய சர்ச்சை வந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தேர்தல் முடிவுங்கக்கூடியது நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு எச்சரிக்கை மணியாக நம் அரசாங்கம் இதை பார்க்க வேண்டும். இதை பற்றி பல வீடியோக்கள் நம்ம அதுக்கு முன்னாடி ஸ்ரீ டிவியில் போட்டிருக்கோம். ஆனால் நம்ம சொல்லக்கூடியதை ஒவ்வொன்றுத்தையும் இந்த மாதிரி வரக்கூடிய தேர்தல் முடிவுகளோ இல்லைன்னா வேற சில அரசின் திட்டங்களையே வைத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன விஷயங்களெல்லாம் எச்சரிக்கையாக சொல்கிறோமோ அது அவ்வளவும் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை என்று நமது எச்சரிக்கையாக நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் இன்று நடந்து வருகிறது. தயவு செய்து அரசாங்கம் இதை எப்படி மெட்டிகுலஸாக ஹேண்டில் பண்ணணும்னு யோசிக்கணும். இப்போ சிக்கன் காரிடோர் பக்கத்தில் அண்டர் கிரவுண்டு ரயில் சிஸ்டம் போடுறதாக இன்னைக்கு அரசாங்கம் முடிவு செய்திருக்காங்க. அது ஒரு நல்ல முடிவு. ஆனால் இது ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்காது என்பது எனக்குள்ள அபிப்பிராயம். என்ன யோசனை பண்ணணும்னா, டீமோகிராபிக்கலி அந்த இடத்துல ஹிந்துக்களுக்குள்ள எண்ணிக்கையை கூட்டுவதற்கு கான்ஷியஸ் எஃபர்ட்டை இந்திய அரசாங்கம் எடுக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் இது நாளைக்கு பெரிய பிரச்சனையாகும். அந்த பகுதியில் ஆல்ரெடி பங்களாதேஷிலிருந்து பலர் இன்னைக்கு நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்திருக்காங்க. இவர்களுக்குள்ள ஆதிக்கங்களை அந்த ஊடுருவல்காரர்களை இங்கிருந்து அந்த பக்கம் விரட்டணும். அந்த இடங்களை உண்மைக்குமே இன்ஃபில்ட்ரேஷன் ஃப்ரீ ஜோனாக மாற்றணும். அது மாற்றணும் அப்படின்னா ஒரே வழி, அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா, முதல்ல அது ஒரு டீமோகிராஃபிக் சேஞ்சை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அந்த இடத்துல ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இல்லை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கும். சிக்கன் காரிடோரில் இந்த மாதிரியான மாற்றங்கள் கூடியது மேபி a temporary solution for 30-50 years. அதுக்கப்புறம் அது எப்படி வேணுமானாலும் போகலாம். அதனால நம்ம இப்போவே யோசனை பண்ணும்போது எக்காலத்திலும் அது பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கக்கூடியதை அரசாங்கம் யோசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.